ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வேறு லெவலான ஒரு ரேங்க்டு மேட்ச்சு. இந்த ரேங்க்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் யார் நம்ம எந்த யூடியூப் சேனலே நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு நான் கேரண்டி. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் இருக்கும், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கல இந்த டர்பைனில் இறங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே லூட்டு விடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து இருக்கிறதுலே ஒரு லூட்டு பறிக்கணும். நான் தான் பார்த்தீங்கன்னா செம்மையாக M60 கிடச்சிட்டு, என்னடா இது நம்மளுக்கு M60 M10 போடு வேறு லெவல்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டுருப்பேன். அப்படியே வாங்கடா போ அப்படின்னு சொல்லிட்டு M60 சும்மா தான் போடுவோம். பார்த்தா ஒருத்தன் நாக்காயிரம். என்னடா அந்த அடி அடிக்குது M60 பவர் இருக்கிற ஏற்றிட்டானுங்களா காய்ஸ்? எனக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க பவர் ஏற்றிட்டாங்க அப்படின்னு. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிப்பு கிடஞ்சி, சிப்பு வந்து 2 சிப்பு போட்டேன் எனக்கு. சரி இன்னொரு சிப் எடுத்து அதையும் எடுத்து 3 சிப் போட்டோம். இதுக்கு மேலே என்னடா கன்று வேணும் அப்படி நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புல்லட்லாம் அதெல்லாம் ஏறமோ இதெல்லாம் பறக்கிக்கிட்டு அப்படியே ஓடணும். ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் மக்களே. பார்த்தீங்கன்னா என்ன லூட்டை பறக்கிறேன்னு இல்லை. சரி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அதுக்கு மேலே ஒரு வீடு இருக்கும், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீட்டுக்கு வந்துட்டு சரி புல்லட்டு எல்லாத்தையும் பறக்கிப்போம். நம்ம தான் லூட்டு எவ்வளோ கொடுத்தாலும் நம்மளுக்கு பத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லூட்டையும் பொறுக்கின்னு அப்படியே ஓடிட்டு இருக்கல ஒருத்தன் அடிக்கிறான். டேய் யாரா நீ புல்லுக்குள்ளேருந்து அடிக்கிற? ஒன்றும் புல்லு மணி தானே இருப்பானோ? ஐயோ இவ்வளோ உசுர குறைச்சிட்டான். மெடிக்கிட்ட சுற்றுறா மாசே, நீ விட்றாதரா மெடிக்கிட்ட சுற்று அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட்ட சுற்றிட்டு ரிப்பேர் கிட்டலாம் போட்டுட்டு ரெட்டியாக நின்றோம். வாடா உனக்கு இன்றைக்கி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டியாக நின்று ஏறி நம்ம டெக்னிக் அவனுக்கு தெரியாதுல்ல, நம்ம தான் ஏறி க்ரோனோவை போட்டு போடு 2 அழுத்து. ஆள்கிட்ட பாவக்குள்ளவா இல்லை போலகு ஆள் மாட்டிக்கிட்டு ஒரே அழுத்து திணறது. புல்லட்டு போடு டிமிட்ரியா போடுற. என்னைக்கு இந்த டிமிட்ரி சோனியா ஒழிக்கிறாங்களோ அப்போ தான் காய்ஸ் இந்த கேம் வந்து உருப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவனை கில் எடுத்துகிட்டு எல்லாம் ஃபுல்லாக இதாகிட்டோம். மறுபடியும் ரெக்கவர் ஆகிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடுவோம் ஓடிக்கொண்டே இருப்போம் சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இது எடுத்துட்டோம். கார் 90. நம்ம தான் பாண்டிகளோட தாத்தா வச்சுல. பாண்டுக்கு சாரி அந்த அளவுலாம் கிழவன்னு நினச்சிடாதீங்க, நான் கம்மி வயசு தான். பாண்டுகளோட தம்பினா பாண்டுகளுக்கே இதை கற்றுக் கொடுத்து கை பிடிச்சி இப்படி தான் விளாடணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தது நம்ம தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடுவோம் அப்படியே நம்மள்ட்ட அந்த அது என்ன அர்சனல் கீ இருந்துச்சு. சரி வாங்க போய் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துங்க. அர்சனல் கீ திறக்கும்போது கூட என் ஃப்ரெண்டை யாரையும் கூப்பிட்றாதீங்க, சொல்லாமல் கொள்ளாமல் கப்பு செப்புன்னு ஒரு கார் எடுத்து நீட்டாக தூரமாக போய் திறந்துட்டு லூட்டல்ட்டு வந்துடணும். அதான் வந்து நல்ல பிள்ளைக்கு அழகு. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இப்போ இதுன்னு 4th வெஸ்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டோம் மக்களே. இப்போ எடுத்துகிட்டு மக்களே சொன்னாங்களே டேய் என்னடா கம்னு இருக்கீங்க மாப்பிள்ளைங்க, டேய் சொல்லிட்டு பேசிட்டு அடிக்கிற நாய் பண்ணி பரதேசி இருறா உன்னை வந்துக்கிறா. ஐயோ விடமாட்டுறான் காய்ஸ், பின்னாடியே துரத்துறான். நம்மள்ட்ட வேறு அந்த இன்ஹேலர்னு ஒன்று தான் இருக்குது முடிஞ்சு. சரி மெடிக்கிட்டு சுத்தோண்டா எப்போ. ஐயோ இங்கே வந்துட்டான் போடு. நம்ம தான் M10 அரக்கணும் அவனுக்கு தெரியாமல் போச்சே. என்ன சொல்கிறது இவனை? M10 அரக்கங்கிட்ட ஏறியடா நாய் பண்ணி பரதேசி. ஏன்டா பரதேசி நாயை என்கிட்ட அடிக்கிறியா? இவ்வளோ உயிரை குறைச்சிட்டான். வெஸ்டர்னாக டேமேஜ் பண்ணுறான். கொஞ்சம் விட்டுருந்தான் என்னையும் அடிச்சிருப்பான். அப்படியே ஓடணும். சரி அந்த இடத்துக்கு போய் இங்கே ஒருத்தன் ஸ்டெப் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நானும் சுற்றுறேன். பார்த்தா அந்த மேலே ஓடுறான் பார்த்துட்டிங்களா? சரி அப்படியே பின்னாடியே போவோம் நைஸாக. நம்ம தான் டெக்னிக்கல் பிளேயர் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பெருமையாக பேசிக்கிறோம். சரி விடுங்க. பிடிச்சா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் கைஸ் மறக்காமல். ஏன்னா நான் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன் அந்த வீடியோவுக்கு. மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்போ தான் போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். போடு நம்ம டெக்னிக் தெரில அவனுக்கு, அவன் பாட்டுக்கு வரான். அதோட என் டீம்கிட்ட ஒரு வசூலா இல்லை பாதி பேர் டேமேஜ் கொடுத்து கீழே எடுத்துட்டோம். சரி அப்படியே கீழே இங்கே சுற்றுறோம். இங்கே மேலே ஒருத்தன் இறங்கின மாதிரி இருந்துச்சு. அந்த இறங்கிட்டான். ஆனால் நான் பார்க்கல, வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன். சரி அப்படியே போயிட்டு இங்கிட்டு இருக்கான்னு நினச்சேன். சரி இங்கே போய் பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு இங்கிட்டு போகிறாப்புல, அதாவது மேலே போகிறாரு. நம்ம என்ன செய்வோம், மேலே போய் கொரோனாவை போட்டு 2 அடி தான். அவன் எப்படி நாக்கானோம் பார்த்தீங்களா? செம்ம காமெடியில் கை ஒரு மாதிரி வளைச்சிக்கிட்டு நாக்கானோம். இந்த இடத்துல ஒரு ஃபன்னான விஷயம் நடக்கும். இது எனக்கு ரொம்ப இந்த எடிட் பண்ணியிருக்கே எனக்கு செம சிரிப்பு. என்னடா இது யாரா அவனுக்கு உட்காந்துக்கிட்டு அடிக்கிறேன். அப்போ கூட ஒருத்தனை ஹெட்ஷாட் அடித்து நாக் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் ஒருத்தன் உட்காந்துருக்காங்களாம். என்னத்தை சொல்கிறேன்னு தெரில. அப்படியே நல்ல லூட்டெலாம் புறங்கிட்டு வலுவான லூட்டு. இதா 10 மேட்ச் ஆனாலும் நம்மளுக்கு இந்த லூட்டை வச்சு அப்படி இருக்கு லூட்டு. அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறோமே, வேணால் வருவான்னு. சரி உட்காந்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கோம். அப்படியே ஓடு மாசே அடி கொள்றானுங்க. முடிக்கோன்னு ஜோனில் 14 பேர் இருக்கானுங்க நாய் பசங்க.
இப்போலாம் வர வர லாபிலாம் ரொம்ப கஷ்டமாகுது காய்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் ஓடுறான், இங்கே ஒரு செம்ம கோவம் வரும். இப்போ பாரு போட்டு நிற்கிறேன், சாகவே மாட்டானுங்க டீம். ஏன் நல்லா இப்படாடா நாசமாக போயிடலா, உங்களை கஷ்டப்பட்டு ஜோனுக்குள்ளே வந்து ரிவ்யூ பண்ண வந்தா இதான் எனக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவெல்லாம் போட்டு இங்கே ஒருத்தன் அடிக்கிறான். டே என்னடா இவனுக்கு சுற்றி சுற்றி ஜோனுக்குள்ளே போட முடியும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் ஐயோ க்ளோவில் போடுறான். என்னடா இவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கானுங்க அடிக்க அடிக்க. ஐயோ அந்த தாயில் ஸ்கைலர் விட்டானே போச்சு. கில்லு வந்துருன்னு ஒரே ஒரு வந்துருச்சு காய்ஸ், கில்லு ஒரே வந்துருச்சு, செத்துட்டோம். டே நீ தாண்டா ஒரு போயாவே எடுத்துக்குட்றா அப்படின்னா டாப் 2ஆக வாடா கெஞ்சி கேட்குறான்டா, அவனைய போயா எடுத்துக்குட்றா, கஷ்டப்பட்டு 9 கிலோ போட்டிருக்கேன்டா. காய்ஸ் நான் அடித்த அந்த M10 கில் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு சிம்பிளை போட்டு விட்ருங்க. போடாட்டி நீங்கள் ரத்தம் காக்கி சாவிங்க பார்த்துக்கோங்க. பேச சொல்லிட்டேன், கமெண்டில் போட்டு விட்ருங்க, இல்லைனா நான் சொன்னது நடந்துடும். ஏன்னா எனக்கு கருணாக்கு இருக்குது காய்ஸ். இப்போ பாருங்கள் இவன் ஃபன் பண்ணுவான் என் தலைவன். போடா பைத்தியமாயவே டே நில்றா, எங்கடா போகிறா? ஐயோ ஆக பைத்தியத்தெல்லாம் மேட்ச்சில் சேர்த்து வச்சுருக்காங்களே, இல்லை என்னத்தை. சரி காய்ஸ், அதோட இந்த வீடியோ முடியுது. இவன் செத்துவான். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு பிரம்மாண்டமான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய்.